இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் யூனிட் 1 ஜியாகிரஃபி யூனிட் 1ல் ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், நேம் தி நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னால் இந்தியாவின் அண்டை நாடுகள். பக்கத்தில் என்னென்ன நாடெல்லாம் என்ன டைரக்ட் ஜியாகிரஃபி அப்படின்னு சொன்னால் டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அப்புறமா நீங்கள் மேப் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. ஜியாகிரஃபியில் 132வது பேஜ் சோஷியல் புக் எடுத்திங்கன்னா மேப் இருக்கும். அந்த மேப் வச்சு பாருங்கள். வெஸ்ட் டைரெக்ஷனில் பாகிஸ்தான், நார்த் வெஸ்ட்டு ஆப்கானிஸ்தான், நார்த்தில் பார்த்திங்கன்னா சைனா, பூட்டான், நேபாள், ஈஸ்டில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அண்டு மியான்மர், சவுத்தில் பார்த்திங்கன்னா பாக் ஸ்ட்ரைட் செப்பரேட்ஸ் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கிவ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி. ஸோ ஐஎஸ்டி அப்படின்னு சொன்னால் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமோட முக்கியத்துவம் பார்க்கலாம். த டிஃப்ரென்ஸ் இன் லாஞ்சிடியூட் பிட்வீன் குஜராத் அண்ட் அருணாச்சல பிரதேஷ் இஸ் 29.18 டிகிரி. அதாவது 29 டிகிரி 18 மினிட்ஸ்னு இருக்கணும், தப்பாக எழுதியிருக்கு. 29 டிகிரி போட்டுக்கோங்க, 18 மினிட்ஸுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ லாஞ்சிடியூட் அப்படின்னு சொன்னால் லாஞ்சிடியூடை வச்சு தான் நம்ம டைம் மெஷர் பண்ணலாம். லாஞ்சிடியூடுங்கிறது நார்த்து சவுத்து லைன், பூமியில் போகின்ற நார்த்து சவுத்து லைன் தான் லாஞ்சிடியூடு. ஸோ குஜராத் நம்மளுடைய வெஸ்ட்டு பார்டர், அருணாச்சல் பிரதேஷ் நம்முடைய ஈஸ்ட் பார்டர். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் இடையில் லாஞ்சிடியூட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 29 டிகிரி 18 மினிட்ஸ். அப்போது குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேஷ்க்கும் டைம் டிஃப்ரென்ஸ் 1 டிகிரி லாஞ்சிடியூடுக்கு 4 மினிட்ஸ் டைம் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நீங்கள் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு போகும்போது டைம் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்போ த டிஃப்ரென்ஸ் இன் லோக்கல் டைம் பிட்வீன் தீஸ் 2 places is 1 hour 57 minutes 12 seconds. இந்த லாஞ்சிடியூடில் ஒரு முக்கியமான யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மெஷர் பண்ணலாம். இப்போது 29 டிகிரிக்கு இன்ட்டு 4 போட்டு பாருங்கள். இன்ட்டு 4 போட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது குஜராத்தில் ஒரு டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9 o'clock. குஜராத்தில் 9 o'clock அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அருணாச்சல் பிரதேஷில் அப்ராக்சிமேட்டாக 2 hours எடுத்துக்கோங்க, 11 o'clock, அல்லது 10 o'clock 57 minutes 12 seconds. ஸோ 2 hourக்கு 3 minutes கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போது 9 o'clock குஜராத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அருணாச்சல் பிரதேஷில் 2 hour ஆட் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 11 o'clock அல்லது 10 o'clock 57 minutes. அதுதான் இது புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இன் ஆர்டர் டு அவாய்ட் தீஸ் டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த அவாய்டு அப்படின்னு சொன்னால் தவிர்த்தல். இன் ஆர்டர் டுனா இதற்காக, இந்த வேறுபாட்டினை தவிர்ப்பதற்காக இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இஸ் கால்குலேட்டட். இந்தியாவினுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? த லோக்கல் டைம் ஆஃப் தி சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் இந்தியா இஸ் தி ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் இந்தியா. ஸோ சென்ட்ரல் மெரிடியன், இந்தியாவுக்குன்னு ஒரு சென்ட்ரல் மெரிடியன் இன் பிட்வீன் குஜராத் அண்ட் அருணாச்சல பிரதேஷ். அந்த டிஃப்ரென்ஸில் 2ஆல் டிவைட் பண்ணி எந்த இடத்துல அந்த டிகிரி வருதோ அந்த டிகிரி தான் சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் இந்தியா, அதாவது லாஞ்சிடியூடு. அதாவது இந்தியாவுக்கென்று ஒரு பிரத்யோகம், அதாவது இந்தியாவில் நடுவில் ஓடக்கூடிய லாஞ்சிடியூடு எதுன்னு நம்ம பார்க்கணும். அதை தான் நம்ம சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் இந்தியா. சரியா, இந்தியாவில் லாஞ்சிடியூட்ஸ் போய்கிட்டு இருக்கோம். 69 டிகிரியில் ஆரம்பித்து
69 டிகிரி 7 மினிட்ஸில் ஆரம்பித்து 68 டிகிரி 7 மினிட்ஸில் ஆரம்பித்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்டில் முடியுது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓடுற கோடு தான் சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் இந்தியா. சரியா, the local time of the central meridian of India is the standard time. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் இஸ் 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் லாஞ்சிடியூட். ஸோ இந்தியாவோட சென்ட்ரல் மெரிடியன் எந்த கோடு, அந்த கோட்டோட கால்குலேட் மெத்தட் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் லாஞ்சிடியூட் இந்தியா சென்ட்ரல் மெரிடியன். இது எந்த ஊர் வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பாசஸ் த்ரூ மிர்சாப்பூர். ஊரோட பேர் மிர்சாப்பூர். அண்ட் ரஃப்லி பைசெக்ட்ஸ் த கண்ட்ரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஞ்சிடியூட். இந்தியாவை ஓரளவுக்கு இரண்டாக லாஞ்சிடியூட் அடிப்படையில் இரண்டாக பிரிக்கிறது. த ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இஸ் 5.5 hours அஹெட் ஆஃப் கிரீன்விச் மீன் டைம் ஜிஎம்டி. ஸோ உலகத்துக்கே பொதுவான நேரமாக பார்க்குறது கிரீன்விச் மீன் டைம். ஸோ அந்த கிரீன்விச் மீன் டைமோட நம்ம நாட்டினுடைய நேரம் 5.5 மணி நேரம் கூடுதல். கிரீன்விச் மீன் டைம் உலகத்துக்கு பொதுவானது. அது இங்கிலாண்டில் இருக்குது. அந்த லாஞ்சிடியூடு இங்கிலாண்டில் ஓடுது. அதுதான் 0 டிகிரி லாஞ்சிடியூடு. ஸோ அதுக்கும் இந்தியாவுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 5.5 hours. புரிஞ்சு படிங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் டெக்கன் பிளாட்டோ. ஸோ டெக்கன் பிளாட்டோ அப்படிங்கிறது ஒரு ஃபிசியோகிராஃபி ஃபியூச்சர். பெனின்சுலார் பிளாட்டோவை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ், இன்னொன்று டெக்கன் பிளாட்டோ. ஸோ இந்த டெக்கன் பிளாட்டோவை பற்றி நம்ம ஒரு சிறு குறிப்பு வரையணும். டெக்கன் பிளாட்டோன்னு போட்டுக்கோங்க. திஸ் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிளாட்டோ ரீஜியன் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய பிளாட்டோ ரீஜியனில் மிகப்பெரிய பகுதியாக இருப்பது டெக்கன் பிளாட்டோ தான். அதனால் திஸ் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிளாட்டோ ரீஜியன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் பிடபூமி பகுதிகளில் மிகப்பெரிய பிடபூமியாக இருப்பது டெக்கன் பிளாட்டோ. இட் இஸ் ரஃப்லி ட்ரையாங்குலர். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ட்ரையாங்கிள் அப்படி இருக்குது ஷேப்பு. ஒன் ஆஃப் த சைட்ஸ், ஸோ ட்ரையாங்கிளோட ஒரு சைட்ஸ் ஈஸ்டர்ன் சைடு பார்க்கலாம். ஈஸ்டர்ன் சைடு, அதாவது ஒன் ஆஃப் த சைட்ஸ் இஸ் மார்க்டு பை தி லைன். ஸோ ஒரு லைனால் மார்க் பண்ணியிருக்கு. அந்த லைன் என்ன பண்ணுதுன்னா ஜாயினிங் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியிலேருந்து அந்த லைன் எங்கே போய் ஜாயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால் ஹில்ஸ். சவுத்தில் கன்னியாகுமரி, நார்த்தில் ராஜ்மஹால் ஹில்ஸ். அண்ட் தி லைன் பாசஸ் த்ரூ ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ பாயிண்ட்டு சொல்லியிருக்கோம். ஒரு பாயிண்ட் வந்து கன்னியாகுமரி, இன்னொரு பாயிண்ட்டு ராஜ்மஹால் ஹில்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த லைன் போகிற அந்த லைன் போகிற ஃபிசியோகிராஃபி ஃபீச்சர் என்னென்னா ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலையாக அதாவது அந்த டெக்கன் பிளாட்டோவோட ஈஸ்டர்ன் எட்ஜு ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. ஸோ ஆரம்பித்தது கன்னியாகுமரியில், முடிகிறது ராஜ்மஹால் ஹில்ஸ். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஒன் ஆஃப் த சைட்ஸ், அந்த ட்ரையாங்கிளில் ஒரு பக்கம் இஸ் மார்க்டு பை எ லைன், ஒரு லைனால் மார்க் பண்ணப்பட்டிருக்கிறது. அது ஜாயினிங் கன்னியாகுமரி அண்டு ராஜ்மஹால் ஹில்ஸ். அண்டு திஸ் லைன் பாசஸ் த்ரூ ஈஸ்டர்ன் காட்ஸ். அடுத்தது செகண்ட் ஆர்ம், இரண்டாவது பகுதி, அதாவது இரண்டாவது எட்ஜ் இஸ் மார்க்டு பை சாத்பூரா ரேஞ்ச், மகாதேவ் ஹில்ஸ், மெய்கால் ரேஞ்ச் அண்டு ராஜ்மஹால் ஹில்ஸ். ஸோ மேல் பகுதி நார்தர்ன் சைடில் அந்த ஒரு சைடு இருக்குது. அந்த சைடு வந்து எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்கன் பிளாட்டோவுக்கு நார்த்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மலைகள் இருக்கா. ஒன்று சாத்புரா ரேஞ்சு, இன்னொன்று மகாதேவ் ஹில், அடுத்தது மெய்கால் ரேஞ்சு, அடுத்தது ராஜ்மஹால் ஹில்ஸ். தேர்ட் ஆர்ம் இன்னொரு சைடு, முக்கோணத்துக்கு 3 சைடு தான். மூணாவது சைடு இஸ் மார்க்டு பை தி வெஸ்டர்ன் காட்ஸ். தேர்ட் ஆர்ம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை குறிப்பிடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை முடியுது. அது வெஸ்டர்ன் எட்ஜில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. இதோட ஏரியா பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 7 lakh square kilometer. 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் இதனுடைய பரப்பளவு. ஹைட்டு, ஆவரேஜ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா த ஹைட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 500 to 1000 meter above the sea level.
ஸோ கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர் அல்லது 1000 மீட்டர் வரைக்கும் இதோட உயரமானது இருக்கிறது. The height ranges from 500 to 1000 meter above the sea level. அடுத்து பார்த்தீங்கன்னா write a brief note on the island group of லக்ஷதீப். ஸோ இந்த லட்சத்தீவை பற்றி லட்சத்தீவுன்னு ஒரு தீவு கூட்டம் இருக்கிறது, அதை பற்றி ஒரு சிறுகுறிப்பு வரைய வேண்டும். ஸோ ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். இட் இஸ் ஏ ஸ்மால் குரூப் ஆஃப் கோரல் ஐலாண்ட்ஸ். ஸோ இந்த ஐலாண்டு தீவு கூட்டங்கள் எதனால் செய்யப்பட்டிருக்குன்னா பவளப்பாறைகளால் செய்யப்பட்டது. கோரல் அப்படின்னு சொன்னால் ஒரு வகையான பூச்சிகள், கடல் பூச்சிகள், கிளிஞ்சல்கள், கால்சியம் கார்பனேட்டால் ஆனது. அது நாளடைவில் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அவைகள் பாறைகளாக இருக்கின்றன. அது ஒரு ஆர்கானிக் ராக்கு. ஸோ அதனால் இது சிறிய குரூப்பு ஆஃப் கோரல் ஐலாண்ட்ஸ். இட் இஸ் எ ஸ்மால் குரூப் ஆஃப் கோரல் ஐலாண்ட்ஸ். இதனுடைய பொசிஷன், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், இட் இஸ் லொக்கேட்டட் ஆஃப் தி வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரையை விட்டு தூரத்தில் அது அமைந்திருக்கிறது. இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். ரொம்ப ரொம்ப சின்ன ஏரியா, 32 சதுர கிலோமீட்டர் தான் இதோட பரப்பளவு. ஸோ இதோட தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாரட்டி. கவாரட்டி இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். ஸ்பெல்லிங் ஈஸியாக இருக்கும், KAVARATTI, கவாரட்டி. ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று ஸ்பெஷல் ஃபியூச்சர் பார். 8 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் லட்சத்தீப் ஃப்ரம் மால்தீவ் ஐலாண்ட்ஸ். ஸோ லட்சத்தீவுக்கு அந்த மாலத்தீவுன்னு ஒரு ஐலாண்டு இருக்குது. அந்த ஐலாண்டையும் இதையும் பிரிக்கிறது 8 டிகிரி சேனல் அப்படிங்கிறது. அடுத்தது இங்கே ஒரு மனிதர்கள் வசிக்காத ஒரு பகுதி இருக்கிறது. த அன்இன்ஹாபிட்டட் பிட்லேண்ட் ஹேட் ஏ பேர்டு சாங்சுரி. ஸோ மனிதர்கள் வசிக்காத ஒரு பிட் ஐலாண்ட் இருக்குது. அங்கே பறவைகள் சரணாலயம் ஒன்று இருக்கிறது. இட் ஹேட் 3 டிவிஷன்ஸ். ஸோ இது 3 டிவிஷன்ஸ் இருக்குது. நேம்லி லக்கதீவ், மினிகாய் அண்டு அம்னி தீவ் அப்படின்னு 3 டிவிஷன்ஸ் இருந்தது. இட் வாஸ் நேம்டு ஆஸ் லக்ஷதீப் இன் 1973. ஸோ இந்த தீவு கூட்டங்களுக்கு லட்சத்தீவு என்று பெயர் 1973 வைக்கப்பட்டது. புரியுதா? ஸோ இதை படித்து பாருங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.